கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 2:6 வாசிக்கிறது போல 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்பதாய் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்படினாலே அவருக்குள் நிலைத்திருக்கிற கர்த்தருடைய சபை இயேசு எவ்வண்ணமாய் இந்த பூமியில் நடந்தாரோ அவ்விதமாய் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்துவின் சாயலை குறித்து, அதாவது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை குறித்து சில சத்தியங்களை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். ஏறக்குறைய ஒரு 4 செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கடைசி செய்தி. இந்த செய்தியிலையும் குமாரனுடைய சாயலை குறித்தே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒருவேளை சிலருக்கு ஒருவேளை இது விகப்பமாக தெரியலாம். குமாரனுடைய சாயல்னு சொல்லி கிட்டத்தட்ட 4-5 செய்திகிட்ட சொல்கிறீங்கள, அப்படின்னா வெவ்வேறு சாயல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். குமாரனுடைய சாயலில் நீங்களும் நானும் 2 விசேஷங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதே போல் இப்பொழுதும் 2 விசேஷித்த காரியங்களை அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உள்ளடக்கிய 2 விசேஷித்த பகுதிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டு உதவி செய்வாராக. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பக்தி வைராக்கியமும் நிந்தைகளும் அப்படிங்கிறது அந்த செய்திக்கான தலைப்பு. மறுபடியும் சொல்கிறேன், பக்தி வைராக்கியமும் நிந்தைகளும். இயேசுவானவர் எவ்விதமான பக்தி வைராக்கியம் உடையவராக இந்த பூமியில் ஜீவித்தார், எவ்விதமாக நிந்தைகளை அவர் அனுபவித்து வந்தார் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த தலைப்பு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை அவர் அன்றைக்கே அவர் பேசியிருந்ததை நீங்களும் நானும் வேதத்தில் பார்க்கக்கூடும். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். சங்கீதம் 69:9. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2 விசேஷித்த பகுதியை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதில் ஆரம்பத்தில் ஒருவேளை பக்தி வைராக்கியம் நிந்தைகள் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட பகுதி தானே, பரிச்சயப்பட்ட நல்ல தெரிந்ததான வார்த்தைகள் தானே என்று சொல்லி நம்ம ஒருவேளை எண்ணலாம். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள் மிகவும் ஆழம் நிறைந்தது அப்படிங்கிறத, அழுத்தம் நிறைந்தது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நீங்கள் தெளிவாய் விளங்கி கொள்ளக்கூடும். இந்த சங்கீதம் யார் பாடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது தாவீது தான் ஏற்றுகிறதா, தாவீது பாடுகிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இது தாவீதினுடைய சங்கீதம் அப்படின்னு சொல்லி தான் இதனுடைய முன்பகுதியிலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். தாவீதுக்கு ஒரு அருமையான வெளிப்பாடு கிடைத்தது. கிறிஸ்துவை குறித்த மகிமையான வெளிப்பாடுகளை தான் அநேக சங்கீத வாக்கியங்களில் அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி பேசுகிற பகுதியில் கிறிஸ்துவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சாராம்சத்தையும் ஒரே வசனத்துக்கு உட்படுத்தி பேசுகிற பகுதியை, அதிலும் விசேஷ பகுதியை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 69:9. இங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்னன்னா, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்பதை காண்பித்து கொடுக்கும் முகாந்திரமாய் பக்தி வைராக்கியத்தை குறித்தும், அதை தொடர்ந்து உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று இங்கே எழுதியிருக்கிற பிரகாரமாய் நீங்கள் நானும் பார்க்கும்போது நிந்தைகளை இயேசு சுமந்தார் அப்படிங்கிற பகுதியும் நமக்கு திட்டவட்டமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பகுதியில் வைத்து தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பக்தி வைராக்கியம். இந்த வசனத்தை இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம எங்கே நிறைவேறினதாக நீங்கள் நானும் பார்க்கிறோம் அப்படின்னா, 2 இடத்துல நாம் பார்க்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தது என்றால், நான் ஏற்கனவே முதல் செய்தியிலே சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தாவீது தன்னை குறித்து சொல்றான்னு நினைச்சிடாதீங்க, அது மேலோட்டமான அனுபவம் மாத்திரம்தான். அதையும் தாண்டி ஆவிக்குரிய மகிமையான வெளிச்சத்தில் கிறிஸ்து இயேசுவை குறித்த அருமையான சத்தியங்களை வெளிப்பாடாய் பெற்று தீர்க்க தரிசனமாக முன் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால்தான் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வேதத்தில் அவருடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து நீங்களும் நானும் பார்க்கக்கூடும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்களும் நானும் பார்க்கும்போது ஏறக்குறைய 14, 15, 16, 17 ஆகிய 4 வசனங்களை பார்க்கும்போது இயேசுவானவர் கயிற்றினாலே ஒரு சவுக்கியை உண்டு பண்ணி தேவாலயத்தை சுத்திகரிக்கிற அந்த அனுபவத்தில் தான் சீஷர்கள் எல்லாரும் அவருடைய செயலை பார்த்து அவங்களுக்கு ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது.
அதுதான் யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்பதை அங்கே நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்போ சீஷர்களுக்கு ஒரு நினைவு கூறுதல் உண்டாகுது. அதையும் கூட வாசித்துருங்க. நான் சொல்லிகிட்டே போகிறத விட கொஞ்சம் வாஸ்தா நலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். அப்போ சீஷர்கள் கிறிஸ்து இயேசுவை காணும்போது, அவர் செய்கிற அந்த செயலை காணும்போது அவங்களுக்கு ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. His disciples were clearly or evidently reminded of the text அப்படின்னு சொல்லி சொல்லலாம். of the text Psalm 69:9 அப்படின்னு சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும். அப்போது சங்கீதம் 69:9 வசனத்தினுடைய முன்பகுதி அவங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் வந்த ஆரம்ப காலத்தை குறிக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் நிறைய நேரங்களில் நல்லா கவனிங்க, ஆரம்ப கால ஊழியத்தை குறித்து நீங்கள் நல்ல ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இயேசுவானவர் எவ்விதமாக நடந்து கொள்றாருன்னு கேட்டால், அவருடைய ஜெப வீட்டை சுத்திகரிக்கிற ஒரு அருமையான அனுபவத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதனால தான் சீஷர்கள் பாருங்க, இயேசுவானுடைய செயலை பார்த்து இந்த வசனத்தை நினைவு கூறுறாங்க. அப்போ இயேசுவானவர் எப்படிப்பட்டவராக இந்த பூமியில் வாழ்ந்தார் என்றால், பக்தி வைராக்கியம் உடையவராய் வாழ்ந்தார். பக்தி வைராக்கியம் அவரிடத்தில் காணப்பட்டிருந்தது. ஆனால் நிறைய நேரங்களில் இந்த யோவான் 2வது அதிகாரம் முதல் 10 அல்லது 11 வசனங்கள் வரைக்கும் நம்ம அதிகமாய் பார்க்கறது இருக்கலாம். அநேக செய்திகளை கூட நம்ம கேட்கலாம். என்ன மாதிரி? கானா ஊரில் ஆண்டவர் திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், குறைவை நிறைவாய் மாற்றினார், சுவை இல்லாது சுவை பெறுகிறது என்றெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் அற்புதத்தை குறித்து அதிகமாய் வலியுறுத்தி பிரசங்கிக்கப்படுகிற அநேக காரியங்கள் இந்த சமுதாயத்தில் உண்டு. ஆனால் அதை தொடர்ந்து தேவாலயத்துக்குள்ளே வந்து சவுக்கியை கையில் எடுத்துக்கொண்டு நிற்கிறார் பாருங்க. குறைவை நிறைவாக்குனவர் தான். ஆனால் குறைவுகள் எல்லாம் அகற்றுகிற ஒரு இடத்துக்குள்ளே அவர் ஜெப வீட்டை குறித்து வைராக்கியம் உடையவராய் செயல்பட்டார் என்பதை நீங்களும் நானும் மறுக்க முடியாது. அதனால தான் அங்கே நம்ம பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலேருந்து பார்க்கும்போது தேவாலயத்தில் ஆடுகள், மாடுகள், புறாக்கள் இதெல்லாம் விற்கிறத பார்த்து காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து விட்டு புறா விற்கிறவர்கள், இந்த காசுக்காரர் இவங்க எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் துரத்துகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கயிற்றினால் சவுக்கியை உண்டு பண்ணி எல்லாரையும் அடித்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடித்தார்னு எழுதப்படலை. ஆனால் எழுதினா நம்ம சொல்லலாம், ஒருவேளை மிரட்டி இருக்கலாம். ஆனால் கையில் எடுத்து என்ன செய்கிறார்னா தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். ஜெப வீடு அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருடைய சபையை குறிக்கும். அது பொதுவான கர்த்தருடைய சபையாக இருக்கலாம், நம்முடைய சரீரமாகிய சபையாக இருக்கலாம். ஆனால் காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உண்டு. அதனால தான் சீஷர்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தலை. பார்த்தீங்களா, நான் சவுக்கையில் ஒரு கயிறுனால சவுக்கையை உண்டு பண்ணி ஜெப வீட்டை நான் சுத்திகரிக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ எனக்கு எவ்வளோ பக்தி வைராக்கியம் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காண்பிக்கலை. ஆனால் இவர் செயல்படுகிற முறையை பார்த்த உடனே அவங்களுக்கு எதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டுன்னா, இது பக்தி வைராக்கியம் தான் அப்படின்னு சொல்லி தாவீதினால சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வாக்கியத்தை நினைவு கூறுறாங்க. இது இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத அழகாக அவங்க விளங்கி கொண்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எவ்விதமாக நடந்தார் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, அவர் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினா. அதனால தான் நான் இன்றைக்கி நல்லா கவனிச்சுட்டே இருந்தேன். இந்த பாடலில் அந்த வரிகள் எல்லாமே ஒன்று நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது, இன்னொன்று மற்ற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. ஒன்று நாம் தேவனுக்குள்ளே ஸ்திரப்பட வேண்டியது இருக்குது, இன்னொன்று மற்றவங்களை தேவனுக்கு நேர நடத்த வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற ஒரு விசேஷித்த காரியத்தை நான் தெளிவாக அந்த பாடல்களில் நான் அறிந்து கொண்டேன். அதுதான் நம்ம ஆண்டவருக்காக செயல்படணும். முதல் காரியம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. சங்கீதம் 69:9 வசனத்தினுடைய முதல் பகுதி எதை வலியுறுத்துது அப்படின்னா, சொந்த ஜீவியத்தை வலியுறுத்தி காட்டுகிறது. சொந்த ஜீவியத்தில் காணப்பட வேண்டிய சுத்திகரிப்பை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. அதனால தான் ஆண்டவர் ஜெப வீட்டை சுத்திகரிக்கிறவரா தம்மை காண்பிக்கிறார். அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவ ஆலயத்துக்குள்ள அந்த நாட்களில் புறா விற்கிறது, இன்னுமா ஆடு மாடுகள் விற்கிறது அன்றைக்கு உள்ள வழக்கம். கதிர்களோ அல்லது ஆடு மாடுகளோ அதை விற்கிறது வழக்கம். அப்படி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை.
ஏன்னா வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அங்கே இருந்த ஒரு பெரிய ஒரு குளறுபடி என்னங்கிறத நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா, வசனத்தின் மூலம் என்னுடைய சொந்த வியாக்கியானம் அல்ல, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த நாட்களில் எருசலேம் தேவாலயத்தில் ஆடு மாடுகள் விற்கிறது தேவனுடைய கட்டளையும் கூட தான். அப்போ ஏன் இயேசு அவைகளை கடிந்து கொண்டார்? அதுதான் ஒரு பெரிய அங்கே ஒரு சூழ்ச்சி இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22, 23 அப்படி சொல்லி தொடர்ந்து 26 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் தெளிவாக உங்களுக்கு கட்டளை கொடுத்தார். நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நேர்ந்து கொண்டு, அதாவது தசம பாகத்தை நீங்கள் நேர்ந்து கொண்டு என்ன செய்யணும்? தசம பாகத்தை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வரும்போது தூரத்தில் இருக்கிறவங்க ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாது, தூரத்தில் உள்ளவங்க புறா குஞ்சுகளை கொண்டு வர முடியாது. அப்போ அவங்களுக்கு லகுவாக இருக்கும்படி ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, எருசலேமின் தேவாலயத்தில் புறா விற்கிறவங்களை, ஆடு மாடு விற்கிறவங்களை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி ஆண்டவரே கட்டளை கொடுத்திருந்தா. வேணா வாசிக்க கேட்போம். 22ஆம் வசனத்திலேருந்து வாசிக்க கேட்போம். உபாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்திலேருந்து வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. அப்போ ஆண்டவர் சொல்லிட்ட தசமபாகத்தை எல்லாம் கொண்டு வந்து எங்கே கொண்டு வரணும்னா, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது தேவாலயத்தை குறிக்கும். ஏன்னா அந்த நாட்களில் ஒருவேளை அன்றைக்கி ஆசரிப்பு கூடாரம் வண்ணாந்திரத்தில் இருந்துச்சு. ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது, இந்த சத்தியங்களை வெளிப்படுத்தும் போது, மோசைக்கு வெளிப்படுத்தும் போது வண்ணாந்திரத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதுதான் கர்த்தருடைய ஸ்தானமாய், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலமாய் விளங்கினது. ஆனால் அதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ஆசரிப்பு கூடாரம் வனாந்திரத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரம் யோசுவா 18வது அதிகாரம் முதல் 2 வசனங்களின் அடிப்படையில் அது சீலோவுக்கு கொண்டு வரப்பட்டு, சீலோவில் இருந்து சாலமோன் கர்த்தருக்கு மகிமையான ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துக்கு அந்த கர்த்தருடைய பணிமுட்டுகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது, கர்த்தருடைய பெட்டியும் எடுத்து வரப்பட்டது என்றெல்லாம் நீங்களும் நானும் நன்கு அறிவோம். அப்போ சாலமோன் கொண்டு வரதுக்கு முன்னால் அது தாவீதினால சீயோனுக்கு கொண்டு வரப்பட்டது என்கிற காரியங்கள்லாம் நன்கு அறிவோம். இப்போ இங்கே ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஸ்தானம் சொல்லும்போது, அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய நாட்களின்படி சாலமோனுடைய நாட்களுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் கவனிக்கும் போது எருசலேமில் இருந்த தேவாலயம் தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானமாய் அல்லது ஸ்தலமாய் காணப்பட்டிருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் தான் நீ கொண்டு வந்து என்ன செய்யணும், அங்கே தான் புசித்து என்ன செய்யணும், அந்த தசமபாகத்தெல்லாம் கர்த்தருக்கு நீ செலுத்தணும் அப்படிங்கிற பகுதி அவங்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் ஒரு ட்ராபேக் இருந்துச்சு, மைனஸ் இருந்தது. என்னென்னா, வெளியூரில் இருந்து வர்றவங்க தசமபாகத்தை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நமக்கு நல்ல ஃப்ளைட் வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி இருக்குது, பஸ் வசதிலாம் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி பெங்களூர்லேருந்து கிளம்புனா நாளைக்கு காலையில் எங்கே நினச்சிடலாம், இங்கே வந்துடலாம், அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி வசதி கிடையாது. அவங்க பெங்களூர்லேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா எங்கள் தூத்துக்குடி அல்லது மதுரைக்கு வந்து சேர்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆயிரும்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கூட எடுத்துலாம். அது ஏன்னா நின்று வரணும், அல்லது 3 மாதம் கூட ஆகலாம், தெரியல. ஆனால் எப்படியாவது கொஞ்சமாவது என்ன செய்ய முடியும், வர முடியும், நடந்தே வருவாங்க. அப்போ நடந்து வரும்போது அவங்களுடைய கதிர்கட்டை காய்ந்து போகுமா போகாதா? நிச்சயமாக கதிர்கட்டை என்ன செஞ்சோன்னா காய்ந்தே போயிடும். அது அது என்ன சொல்ல, அந்த அரிக்கட்டை கறிக்கட்டையாகவே மாறிடும். அதான் உண்மை. புறா குஞ்சை கொண்டு வந்தாங்கன்னா புறா குஞ்சு பாதியிலே என்ன செஞ்சோன்னா பறந்தே போயிடும். அப்புறம் அவங்களால கொண்டு வர முடியாது. அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியமத்தை ஏற்படுத்தியிருந்தார். என்ன அப்படின்னா, 23வது வசனத்தை, மன்னிக்கும் 24வது வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். உனக்கு வெகு தூரமாக தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாக இருக்கிறதினால், வழி பிரயாணத்தின் வெகு தொலையின் நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாது இருக்குமா. ஏன்னா வயலில் எவ்வளவோ விளையும், யோசிச்சு பாருங்க. மூட்டை மூட்டையாக நெல்லெல்லாம் எடுப்பாங்க, மூட்டை மூட்டையாக கோதுமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 மூட்டை வருது அப்படின்னா அவன் 10 மூட்டையை கொண்டு போகணும். அவன் போய் சேர்றதுக்கே கஷ்டம். 10 மூட்டையை எழுதிட்டு போனால் அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது, ஆடு மாடுலாம் இருக்குது, 1000 ஆடுகள் வச்சுருந்துருப்பாங்க. அப்போ அதில் ஒரு 100 ஆடுகளை கொண்டு போய் கொடுக்க போகணும். 100 ஆட்டுக்குட்டியில் கொண்டு போக முடியுமா? எப்படி இழுத்துட்டு போக? பிள்ளைகளெல்லாம் இழுத்துட்டு போகணும். அப்போ பண்டிகை நாட்களில் இவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போக கஷ்டம். பக்கத்தில் இருக்கிற யூதர்கள், எருசலேமுக்குள்ளே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற பக்கத்து ஊரில் இருக்கிற யூதர்கள்லாம் வந்துடுவாங்க, ஈஸியாக வந்துடுவாங்க. ஆனால் வெளியூரில் இருந்து வர்ற யூதர்கள் வருவதற்கு ரொம்ப கடினம்.
அப்போ தான் ஆண்டு நினைச்சினாரு, பயணத்து நிமித்தம் வெகு தொலை நிமித்தமாக உன்னை அதை கொண்டு போக கூடாது இருக்குமானா நீ என்ன செஞ்சிரு, உன் இடத்துலையே அதை பணமாக மாற்றிருன்னு சொல்கிறார். அடுத்த வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு போதும், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய், அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே உன் இஷ்டப்படி என்ன செய், நீ என்ன இல்லைன்னா என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் என்ன செய், சகலத்தையும் பணம் கொடுத்து என்ன செய், வாங்கி நீ அதை என்ன செய்யலாம், புசிக்கலாம், சந்தோஷப்படலாம்னு சொல்லி ஆண்டு அங்கே அழகாக சொல்லிட்டார். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். பொதுவாக ஒரு பெண்ணை ஒருத்தருக்கு திருமணமாக்கி கொடுக்காங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மதுரையிலேருந்து பெங்களூரோ அல்லது சென்னையோ கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கேருந்து கட்லி பீரோலு இந்த சீர்வரிசெல்லாம் போய் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிஃப்டாக கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து போகிறதுக்கு இதுக்கு பதிலாக ஒன்று செஞ்சிடலாம், இங்கே கையில் ஒரு 2 லட்சம் 3 லட்சத்தை வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சு கொண்டு போய் பெங்களூரில் போய் வாங்கி கொடுத்துட்டா ரொம்ப ஈஸி. இல்லைன்னா இங்கேருந்து பெரிய லாரியில் எல்லாம் ஏற்றி அங்கே கொண்டு போய் இறக்குற கூலியை கொடுக்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இது அழகாக பணத்தை பாக்கெட்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கொண்டு போயிடலாம். அங்கே போய் என்ன செய்யலாம், வாங்கி கொடுத்துடலாம். இது ரொம்ப லகுவானது. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை தான் ஆண்டவர் அங்கே செய்ய சொல்கிறார். நீ எல்லாத்தையும் கட்டி கொண்டு போக முடியாது, தூரத்து நிமித்தம் கொண்டு போக உனக்கு கூடாது இருக்குமானா அதை என்ன செஞ்சிரு, பணமாக்கி பண முடிப்பை கையில் வச்சுக்கன்னு சொல்கிறார். அப்போ பண முடிப்பை கையில் வச்சு எங்கே போய் அந்த இதை வாங்கணும்னு சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் போய் நீ அங்கே உன் இஷ்டப்படி என்ன செய்யலாம், எதை வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி நீ செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போது கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் புறா விற்கிறவங்க இல்லைன்னா இவங்க எப்படி புறா வாங்குவாங்க, வெளியூர்லேருந்து வர்ற யூதர்கள் எப்படி, ஒருவேளை இங்கே தேவாலயத்தில் ஒருவேளை ஸ்டால் இல்லைன்னா, ஆடு மாடு விற்கலை அப்படின்னா அங்கேருந்து வர்ற யூதர்கள் இங்கே பெரிய ஏமாற்றத்தில் அடைவாங்க. அப்போ தேவனே அன்னைக்கு கட்டளை கொடுத்துருந்தா, வெளி தூரத்து நிமித்தமாக என்ன செஞ்சிருங்க, பண முடிப்பாக நீ ஆக்கி என்ன செய்ய, அந்த பணத்தை ஆக்கி பண முடிப்பை தேவாலயத்துக்கு கொண்டு அந்த ஸ்தலத்தில் என்ன செய்வோம், இஷ்டப்படி வாங்க அப்படின்னு சொன்னாலே அங்கே கண்டிப்பாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்புறம் பொருளே இல்லைன்னா அப்புறம் எப்படி வாங்குறது? அப்போ தேவன் ஏற்படுத்தின ஒழுங்கு ரொம்ப கிரமமாக சரியாக உருவாக்கி வைத்திருந்தா, இவங்க தான் உள்ள என்ன செஞ்சாங்கன்னா தந்திரமாக விளையாட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேதபாரகரும் பரிசேயரும். அது என்ன தந்திரம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஏன் இந்த பின்னணியெலாம் உங்களுக்கு காமிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் கயிற்றினால சவுக்கிய உண்டு பண்ணதற்கான முகாந்தரத்தை கர்த்தருடைய சபை அறிய வேண்டும். அதனால தான் இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறேன். சிலது எப்படி விளங்கிடுவாங்க தெரியுமா, என்ன தேவாலயத்துக்குள்ளே இப்படி ஸ்டால்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஸ்டாலை கொண்டு வந்துடாதீங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு முறை, இந்த முறை இங்கே உள்ளே வரக்கூடாது. அதில் அங்கே இருக்குங்கிறதுக்கு இங்கே கொண்டு வந்துடாதீங்க, அது பழைய ஏற்பாட்டு முறைக்காக தான் இங்கே சொல்கிறேன். அங்கே ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் காண்பிக்கிறார். அப்போ யூதர்களுடைய மாய்மாலம், வேதபாரகருடைய மாய்மாலம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. இந்த மாய்மாலத்தை தான் கர்த்தர் கண்டிக்கிறார். ஏன்னா வேதபாரகர்களுக்கு நல்லா தெரியும், பரிசேயருக்கு நல்லா தெரியும், வெளியூர்லேருந்து வர்ற யூதர்கள் வேற எந்த சந்தையிலையும் ஆட்டை பிடிக்க முடியாது, அப்படி செய்கிறது கர்த்தருக்கு தகாதது. வேற ஏதாவது வர்ற வழியில் எங்கேயாவது எத்தனையோ சந்தை இருக்கும், அந்த சந்தையில் ஆடை பிடிக்க முடியுமா அவங்க இஷ்டப்படி? முடியாது. மாடை வாங்க முடியுமா? கதிர்கிட்ட அவங்க ஒன்றுமே செய்யக்கூடாது, கரெக்டாக இங்கே வந்து தான் வாங்கணும். அப்போ இவங்க பார்த்தாங்க, நம்ம வச்சது தான் வரிசை அப்படின்னு சொல்லி ரேட்டு, நம்ம என்ன ரேட்டு வைக்கமோ அதான் ரேட்டு. அங்கே ரொம்ப பகிரங்கமாக எழுதப்படலை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அவர் சொல்கிற வார்த்தை நிமித்தமாக நம்ம கண்டுகொள்ளலாம். என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜப வீடு என்று எண்ணப்படும், ஆனால் நீங்களும் அவைகள் என்ன செய்றீங்க, வியாபார வீடாக்குகிறீர்கள்னு சொல்லி தான் ஆண்டவர் கண்டிக்கிறாரு. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். இந்த ஒரு பதத்தை வச்சு, அந்த ஒரு சொற்றொடரை வச்சு தான் நீங்களும் நானும் அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சுங்கிறத தெளிவாக விளங்கி கொள்ளலாம். நல்ல கவனிங்க. The house of God is getting or has become the house of business, the abode of business. வியாபார வீடாயிட்டு. வியாபாரம்னா என்ன செய்வாங்க, பேரம் பேசுவாங்க, இது ரேட் இவ்வளவு. வியாபாரம்னா என்ன நினைக்கிங்க, இந்த ரியல் எஸ்டேட் கவனிச்சிங்கன்னா 5 லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கி 2 லட்சத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. இதான் பிஸ்னஸ்ஸு. 5 லட்சத்துக்கு வாங்குற இடத்த 8 லட்சத்துக்கு விற்பாங்க. அப்படி சில வியாபாரம்லாம் இருக்குது. அது நாள் போக போக பண்ணுறதுல, நியாயமாக பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதனால் ரியல் எஸ்டேட் நான் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் விஷயத்தை கவனிங்க. மேற்போர்வையில் என்ன செய்கிறாங்க தெரியுமா, உபாகமம் 14வது அதிகாரம் 22, 23, 24, 25 கை கொள்ளுகிறது போல ஒரு பாவனையை கர்த்தருடைய ஆலயத்தில் காண்பித்து விட்டு
தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறோம் என்கிற ஒரு போர்வையில் இருந்து கொண்டு அங்க உள்குத்து அல்லது உள்ளடி என்னன்னு கேட்டா ஹிப்போக்ரசி, மாய்மாலம். அதனாலதான் ஜனங்கள் மத்தியில் அவங்க ஒரு நடிப்பு நடிச்சாங்க. நல்லா கவனிங்க, இன்னைக்கு அதுதான் தேவன் வன்மையா கண்டிக்கிறாரு, வன்மையா கண்டிக்கிறார். அதனாலதான் புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்திலேயே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் வேதபாரகர பரிசேயர் அவன் எப்படி பார்க்கறாரு தெரியுமா? ஜனங்கள் எல்லாரும் அவங்களை எப்படி பார்க்காங்கன்னா, கனவான்களாய், மரியாதைக்குரியவர்களா, வேதத்தை படித்து தேறின ஒரு வேத பாரகர்கள் அவங்கள பார்க்காங்க. ஆனால் இவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, விரியன் பாம்பு குட்டிகளாய் பார்க்கிறார். பெர்ஸ்பெக்டிவ் பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனுடைய பார்வைக்கும் ஜனங்களுடைய பார்வைக்கும் எவ்வளோ பெருத்த வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா தேவனுடைய அந்த ஜனங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அவங்க பார்க்குறாங்க, வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு போதிக்கிறாங்க, ஆலயத்தில் ஒரு முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது பெரிய வேத பாருங்க, பெரிய பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்காங்க. அவங்க பார்வை அப்படி தான் இருக்கு. ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாகிய யோவானுடைய பார்வையில் தான் அவங்க யாரை பார்க்குறாருன்னா, பாம்பு குட்டிகளாக நெளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, விஷம். அதான் அவங்களுடைய மாய்மாலத்தை கர்த்தர் கண்டித்தா. மத்தேயு சுவிசேஷம் 23 அதிகாரத்தில் தொடர்ந்து கண்டிக்கிறார். மாயக்காரராகிய வேத பாரகரை உங்களுக்கு ஐயோ, பரிசேயரை குருடராகிய வழிகாட்டிகளை உங்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி கடிந்து கொண்டே வருகிறார். மத்தேயு 23 அதிகாரம் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது இந்த காரியங்களை விளங்கி கொள்ளலாம். காரணம் என்ன? அவங்க வெளிப்புறத்தை சுத்தமாக்குறாங்க, உள்புறத்தை என்ன சில சுத்தமாக்குறது இல்லை. இப்போ அதனால தான் அந்த பக்தி வைராக்கியம் இப்போ தேவைப்படுது. எதுக்கு பக்தி வைராக்கியம் வேணும்? கிறிஸ்துவானவர்கிட்ட ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பக்தி வைராக்கியம், இவ்வளோ உந்தி தள்ளப்படுறாரு, இவ்வளோ ஒரு உத்வேகத்தோடு அவர் செயல்படுவதற்கு காரணம் என்ன? வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் அவர் சவுக்கியம் எடுக்கலை. அவர் ஆரம்பத்தில் கையில் சவுக்கியம் எடுக்காரு. நான் பின்னால் மனுஷங்க தான் அவரை அடிக்கிறதுக்கு சவுக்கியம் எடுத்தாங்க. அவர் சவுக்கியம் எடுக்கிறார் அப்படின்னா அவருடைய அர்த்தம் என்ன, அவருடைய பின்னணி என்னன்னு கேட்டால், மாய்மாலத்தை தேவன் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டா. ஆட்கள் இருக்கும்போது ஒரு விதமா, அது உங்களுக்குலாம் நான் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 100க்கு 100 கொடுத்துடலாம். இப்போ வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியும். அதான் அங்கே தான் மாய்மாலம் இருக்கும். வேலை ஸ்தலத்தில் பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ பார்த்தா அங்கே இவங்க பார்க்குறாங்க, பிரதர் பார்த்துட்டு இருக்காங்க. சிலங்க சத்தம் ஏறும்போது கூட பிரதர் பக்கத்தில் வராங்க, நீங்கள் சத்தத்தை கொஞ்சம் அமைதியாக பேசு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் வீடுகளில் போகும்போது அந்த ரங்கத்தில் எப்படி இருக்கிறோன்னு பாருங்க. அங்கே அவங்க மறைச்சிட்டாங்க, உள்ள வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் ஆடு மாடுகளை வைக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, அதை வைக்கணும் தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவன் வந்து வெளியூர்லேருந்து வரவன் வாங்கணும்னு சொல்லி. அப்போ எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அவன் வந்து கேட்டால் ரேட் இதுதான். இப்போ அவனால் என்ன செய்ய முடியாது, விழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது, வேறு வழியே இல்லை. ஏன்னா வாங்கி தான் ஆகணும், வேறு எங்கே இருந்தும் வாங்கி என்ன செய்ய முடியாது, செலுத்த முடியாது. இந்த ஒரு வழியை தவிர வழியே கிடையாது. இல்லைன்னா அவன் வேத பிரமாணத்தை மீறவனா போயிடுவான். அப்போ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, இதான் வச்சதான் வரிசை அப்படின்னு சொல்லி அழகாக பிஸ்னஸை அழகாக நோட்டி போய்கிட்டே இருக்காங்க. மாய்மாலம். அதனால தான் அவர் பொறுத்து கொள்ளவே முடியலை. தேவாலயத்துக்குள்ளே போய் கயிற்றினால் சவுக்கி எடுத்து கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டி விடுறாரு. இந்த பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களை நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதனால தான் அந்த கடைசி செய்தியில் ஆண்டவர் நிச்சயமாக சொல்கிறேன், நம்மகிட்ட பிரத்யட்சமாக ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பக்தி வைராக்கியம், தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம். இன்னைக்கு வெளிப்பிரகாரமாக ஆலயத்தில் மற்றவங்க பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா, ரொம்ப பயபக்தியா தாழ்மையா தேவனுக்கு பயந்து நடக்கிறது போல ஒரு பாவனையை எளிமையாக காட்டிடலாம். அந்தரங்கத்தில் கோபம் வருது பாருங்க. அந்தரங்கத்தில் தவறான காரியங்களை உள்ளே கொண்டு வந்து எதையாவது ஒன்று செஞ்சுருவோமா, ஏதாவது ஒரு தவறான காரியத்தை கொண்டு வந்துடலாமான்னு சொல்லி மாய்மாலம் வருது பாருங்க. அந்த மாய்மாலத்துக்கு தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நீங்களும் நானும் பக்தி வைராக்கியமாய் செயல்பட வேண்டியது இருக்கிறது. சில நினைப்பாங்க இந்த பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொன்னால், பக்தி வைராக்கியம்னா நிறைய பேருக்கு, ஒருவேளை நிறைய பேர் நான் இங்கே சொல்லலை, ஒருவேளை சிலருக்கு அப்படி கூட இருக்கலாம். சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பக்தி வைராக்கியம் அப்படின்னா அப்படியே நல்ல சத்தமாக அப்படியே கர்த்தரை துதிக்கிறது, அப்புறம் கர்த்தருக்காக எதையும் செய்ய உயிரே நான் கொடுக்க ஆயத்தம் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக பேசுறது அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் பைபிளின் அடிப்படையில் சொல்கிறேன், பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொன்னாலே சுத்திகரிப்பை தான் வெளிப்படுத்துது. நான் பைபிளை பார்த்துல சொல்கிறேன், த்ரூ அவுட் த பைபிள், இந்த முழு பைபிளையும் நான் பார்க்குறத சொல்கிறேன். பக்தி வைராக்கியம் அப்படின்னாலே சும்மா அப்படியே ஆவுன்னு கத்துறது கிடையாது. நான் அதை செஞ்சிருவேன், நான் இப்படி சாதிச்சிருவேன், அது கிடையவே கிடையாது. பக்தி வைராக்கியம், அதுக்கு பேர் வைராக்கியம், அவ்வளோதான்.
பக்தி வைராக்கியம்னா பைபிள் என்ன கற்றுக் கொடுக்க, ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கும்போது இந்த காரியங்களை ஆவியான தெளிவாக இதை விளக்கி நமக்கு காட்டுவாராக. வேதத்தை வாசித்து பாருங்க, எலியாவுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருந்தது. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10 மற்றும் 14 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போதும் எலியாவுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியத்தை குறித்து அவரே சொல்றாரு, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன்னு சொல்லி சொல்றார். ஒன்று ராஜாக்கள் 19:10. அப்போ வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அது என்ன, எதுக்காக சொல்றாரு, ஏன் 19வது அதிகாரத்தில் இப்படிமா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முந்தின அதிகாரம் 18 அதிகாரத்துக்கு வரும்போது தான், 18வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தான் அவர் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது என்ன பக்தி வைராக்கியமாக இருந்தேன்னு சொல்றாரு. எதில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவர் எதைத்தான் கொண்டு வர்றார் அப்படின்னா, சுத்திகரிப்புக்கான ஒரு அடையாளம், தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ற ஒரு அனுபவம், அவருக்காகவே நான் வாழ்வேன், எனக்குள்ள எந்த ஒரு பின் மாற்றமும் இல்லை, எந்த ஒரு மாய்மாலமும் இல்லை. அதனால தான் அங்கே ஒரு காரியத்தை வைக்கிறார். எலியா எல்லா ஜனத்தட்டைக்கும் வந்து அவர் சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் சொல்லி இந்த 1 ராஜாக்கள் 18:21ஆம் வசனத்தில் அவர் பேசுகிறார். அப்போ அங்கே நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கு ஒரு பெரும் கூட்டம் விழுந்து போயிருக்கு. பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் அவர் வெட்டி வீழ்த்துகிறார். கிட்டத்தட்ட 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அவர் வெட்டி போட்டார்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அருவருப்புகளை அகற்றுகிற பகுதியில் தான் பக்தி வைராக்கியத்தை எலியா தேவனுக்காக பாராட்டி இருக்கிறார். அதனால் பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொன்னாலே தேவனுக்காக அருவருப்புகளை வேரோடு களைந்து விடுவது, வேரோடு பிடுங்கி எறிவது, அதுதான் பக்தி வைராக்கியம். இயேசுவானவர் இதை செய்ய அவர் சீசர்கிட்ட சொல்லிட்டே இருக்கல. பார்த்தீங்களா, நான் என்னுடைய பிதாவின் வீட்டுக்காக எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை பார்த்தீங்களா, சௌக்கிய பாருங்க, என் கையை பாருங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தார். இல்லை, அவருடைய ஆக்ஷன், அவர் நடந்து கொள்கிற முறையே சீசர்களுக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துது, நினைவு கூறுறாங்க, ரிமெம்பர் பண்ணுறாங்க. அந்த வசனம் ஞாபகம் வருது. ஏன்னா இது ஆவியானவரே இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கணும், சும்மா இல்லை. ஆவியானவரே அந்த வசனத்துக்குரிய அந்த நிறைவேறுதலை காமிச்சு கொடுக்குறாரு. பாருங்க, அவங்களுக்கு என்ன வசனத்தை ஆவியானவர் காமிச்சு கொடுக்காருன்னா, சங்கீதம் 69:9ஆம் வசனத்தின் முதல் பகுதியை காமிச்சு கொடுக்குறாரு. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை அவங்க பார்க்குறாங்க. எதில்? சுத்திகரிப்பின் விஷயத்தில், சுத்திகரிக்கப்படுற பகுதியில். அப்போ தேவனுடைய நாமம் விளங்கும்படியாய், தேவனுடைய பரிசுத்தம் காணப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜெப வீட்டில் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வெளிப்பார்வையில் என்ன இருக்குன்னா, வேதபாரகர் கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது போல ஒரு பாவனையாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளான விதத்தில் பண ஆசை. நம்ம கூட ஒருவேளை வெளிப்பார்வையில் வசனத்தை கேட்கக்கூடியவங்களா, வசனத்துக்கு கர்த்தருக்கு ரொம்ப முதலிடம் கொடுக்கக்கூடியவங்களா நம்மளை காண்பித்து உள்ள பண ஆசை பொருளாசையோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் மாய்மாலம். அதில் உள்ள ஒன்று வெளியில் ஒன்று அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உள்ளும் புறம்பும் எது நிரம்பி இருக்கணும்னா கிருபையும் சத்தியமும் நிரம்பி இருக்கணும். அதனால தான் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அப்படின்னு சொல்லி தான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ கிருபையும் சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு உள்ளும் புறம்பும் நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா அணிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. உள்ளும் புறம்பும் வெளிப்படுத்தி ஜீவிக்க வேண்டியது இருக்கு. என்னுடைய அந்தரங்கத்திலும் கிறிஸ்து, வெளியரங்கத்திலும் கிறிஸ்து, உள்ளேயும் வெளியேயும் உள்ளும் புறம்பும் கிறிஸ்துவானவர் என்னை முழுவதும் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கணும். ஏதோ வெளிப்பிரகாரம் மட்டும் அப்படின்னா பைபிள் நம்மளை எவ்விதமாக அடையாளப்படுத்து அப்படின்னா we are still Pharisees, we are still scribes அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் வேதபாரகர், இன்னும் பரிசேயர், இன்னும் we are still Sadducees அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் சதுசேயர் தான். என்ன வெளிப்பிரகாரமா எல்லாத்தையும் செஞ்சிருந்தாங்க. ஆண்டவர் காட்டி கொடுக்கிறா உள்ளேயோ அதான் புறம்பாக அவைகள் அலங்காரமாய் காணப்படும். இயேசுவான் அவர் சொன்னா, நீங்க அதே மத்தேயு 23 சொல்லும்போது சொல்றார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்த அதாவது மரித்த பிரேதங்களால் நிறைந்திருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ உள்ள அலங்கோலமாக இருக்குது, வெளியில் என்ன செய்யறதுனா ஒரு தோற்றம், வேறு ஒரு தோற்றம், வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது.
வெளியில பார்த்தா எல்லாரும் பார்க்குறாங்க, பரவாயில்லையே வேத பாரக பரிசேயர் கரெக்டாக வேத பிரமாணத்தை அழகாக நிறைவேற்றுறாங்களே, கரெக்டாக ஆண்டவர் சொன்னது போல வெளியில் ஊர்லேருந்து வர்றவங்களுக்காக ஆடு மாடு எல்லாம் கரெக்டாக வச்சு பக்காவாக பண்ணிட்டாங்களே. ஆமாம், வழி தோட்டத்தில் அப்படி தான் இருக்கும். உள்ளான விஷயத்தை பார்த்தா வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் ஒரு இடத்துல அவர் கல்லர் குகைன்னே சொல்கிறாரு. இது எளியா விஷயத்தில் மட்டும் இல்லை, பெனகாசுடைய விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்களும் நானும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் பாராட்டினான்னு சொல்லி பெனகாசை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என்னாகமம் 25:11வது வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். என்னாகமம் 25:11. அப்போ ஆண்டவர் பக்தி வைராக்கியத்தை எவ்விதமாக அடையாளப்படுத்துகிறார், எதற்கு ஒப்புமைப்படுத்தி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா சுத்திகரிப்பு தான். அதுக்கு தான் இன்னொரு உதாரணத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா பெனகாஸ் செய்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தனால அது பக்தி வைராக்கியமாக சொல்லலை. பெனகாஸ் செய்தது என்ன, ஒரு ஈட்டி எடுக்க நடு சபையிலிருந்து எழுந்து இஸ்ரவேல் எல்லாரும் கண்களுக்கு முன்னாடி அவன் எழுந்து நினைச்சான் அப்படின்னா, அவன் ஈட்டியை கொண்டு போய் 2 பேரை ஒரே குத்தி அருவருப்பை அகற்றுகிறான். அருவருப்பை குத்தி கிழிக்கிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குத்துறான். எவ்வளோ பெரிய காரியத்தை தேவனுக்காக செய்கிறான் பாருங்க. அந்த அருவருப்பை கண்ணுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டு அவனால் சும்மா இருக்க முடியல. அது இஸ்ரவேல் சபை, அதனுடைய பாளையம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த தேவன் அங்கே உலாவி வருகிறார். அப்போ அது எதுக்கு ஒப்பனையாக இருக்கு? சரீரமாகிய சபைக்கு, சரீரமாகிய ஆலயத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் இங்கே கவனிக்கிறீங்களே, இந்த நடு சபைன்னு சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை அது பாளையம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா தேவன் உலாவி வருகிற இடம் தான் கர்த்தருடைய சபை. நான் இதை விரும்பினபடினால் என்னென்றைக்கு வாசம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் பேசியிருக்கிறாரு. ஆண்டவரும் பாருங்க யூதர்கிட்ட பேசும்போது, நீங்கள் என்னாம 25வது அதிகாரத்தை அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் யோவான் 2வது அதிகாரத்தில் கிறிஸ்துவானவர் பக்தி வைராக்கியத்தை பாராட்டினாரு. அதில் யூதர்களுக்கு இந்த தேவாலயத்தை எப்படி காமிச்சு கொடுத்தாரு தெரியுமா? நீங்கள் 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2வது அதிகாரம் யோவான் 2:21 வாசிங்க. அப்போ இப்போ எங்கே சுத்திகரிப்பு உண்டாகணும் அப்படிங்கிறது ஆண்டவர் விளங்க பண்ணுறாரு பாருங்க. இப்போ ஆலயத்தை சுத்திகரிக்க தான் ஆட்கள் இருக்காங்களே, 2-3 பேர் சேர்ந்து தூத்துட்டா தான் நல்லா சுத்தமாயிருமே. கொஞ்சம் பணம்லாம் போட்டு பெயிண்ட் ஒன்று வாங்கி நல்லா நீட்டாக அடிச்சுட்டா கொஞ்சம் கீரெல்லாம் வெயிரும் பூசிட்டா அழகாக நீட்டாயிருமே. இப்போ இதையா விசாரிக்க போகிறாரு? அங்கே ஒரு கீரல் இருந்துச்சு, அதை யார் செய்ய, அப்படி செய்யாமல் விட்டுட்டீங்களே, அப்போ நரகத்துக்கு போ அப்படின்னா சொல்லுவார்? இல்லை, இந்த சரீரமாகிய சபையை குறித்து அந்நாளில் நம்ம கணக்கு கொடுக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன எதை குறித்து பேசுகிறாரு பாருங்க. அப்போ அதை தான் அவங்க காமிக்கிறாரு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் எழுப்போன்னு சொல்லிட்டார். எப்போன்னு சொல்கிறாரு? சுத்திகரிப்புக்கு பிறகு சொல்கிறார். 18, 19, 20 நீங்கள் வாசிங்கன்னா அங்கே ஒரு சம்பாஷணை நடந்துக்கிட்டே இருக்குது. சீசர்கள் அவர் தேவனுடைய வீட்டுக்காக அவருக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தை நினைவு கூற அந்த வசனத்தை தொடர்ந்து 18, 19, 20 கவனிச்சிங்கன்னா, இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க 3 நாள் எழுப்புன்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, 3 நாள் எப்படி எழுப்புன்னு சொல்லும் போது தான் அவர் என்ன நோக்கத்தில் சொல்கிறாருங்கிறது அதை விளங்க மாட்டேங்காங்க. அப்போ ஆண்டவர் எதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, இங்கே சரியில்லைப்பா அப்படின்னு தான் சொல்கிறாரு. தேவாலயத்துக்குள்ள இங்கே சரியில்லாதனால தான் அங்கே சரியில்லாமல் போயிட்டு. இப்போ அங்கே எதுனா விளைவு, அங்கே எதனால இப்படி வியாபாரம் நடக்கு அப்படின்னா, இங்கே வியாபார ஆசை உள்ள வந்தது, அதான் அதை கொண்டு வந்துட்டான். அவன் எதை நினைச்சானோ அதை கொண்டு வந்துட்டான். அதனால தான் மரங்களின் வேர் அருகே கோடரியானது, கோடரி மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறதுன்னு சொல்லி தான் பைபிளில் வாசிக்கிறோம். இப்போ இந்த வேர் தான் இப்போ நமக்கு முக்கியமாக இருக்குது. இப்போ வேரை தான் இப்போ வெட்டி வீழ்த்த வேண்டியது இருக்குது. சில மரங்கள்லாம் வெட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வேரோடு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். தான் சரியான மனம் திரும்புதல். இங்கே அதுதான் அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, சரீரமாகிய சபையை பற்றி பேசுகிறாரு. தமது அழகா சொல்கிறார் பாருங்க, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினா. அப்போ உங்களுக்கு எனக்கு இங்கே காண்பிக்கப்படுற ஒரு மகிமையான வெளிப்பாடு என்ன? ஏதோ எழுத்தின்படியான கட்டடத்தை மட்டும் சொல்லலை அவர். அப்போ அவர் எதை தான் பற்றி பேசுகிறார் அப்படின்னா, சரீரமாகிய ஆலயம். இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள அருவருப்பு வந்துடக்கூடாது, இந்த ஆலயத்துக்குள்ள மாய்மாலம் காணப்படக்கூடாது, அதை தான் கண்டிக்கிறா. அதனால தான் பெனகாசுடைய காரியங்களை கவனித்தாலும் அந்த கர்த்தருடைய சபை பாளையத்துக்குள்ள இப்படி ஒரு தவறு நடக்கு, அந்த சபைக்குள்ள ஒரு தவறு நடக்கு.
அவன் அசுத்தத்தை அவன் என்ன செய்யறான்னா குத்தி அவன் என்ன செய்யறான், அதை நிக்கிரகம் பண்றான். அப்போ கர்த்தர் என்ன செய்றார் பாருங்க, அவனுக்கு அதை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. அவன் என்னமித்த என்ன செஞ்சான், அவர் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பக்தி வைராக்கியம் என்னங்கிறத நீங்கள் வேதத்தில் விளங்கி கொள்ளணும். அருவருப்புகளை அகற்றுவதான் பக்தி வைராக்கியம். ஆனால் நீங்கள் நிறைய இடங்களில் டாம் டியூன்னு பேசுகிறதெல்லாம் பெருசு கிடையாது. நிறைய இடங்களில் அப்படி பேசுவாங்க. கர்த்தருக்கு அதை செய்வானாங்கும், இதை செய்வானாங்கும், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன். அதெல்லாம் பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் எதில் இருக்குது அப்படின்னா சுத்திகரிப்பில் தான் இருக்குது. அது எலியாவுடைய காரியமாக இருக்கட்டும், பினகாசுடைய காரியமாக இருக்கட்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் யெகூவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15 மற்றும் 16 ஆகிய 2 வசனங்கள் இங்கே வாசிக்கும் போது யெகூ ஆகாபுடைய குடும்பத்தை, அந்த அருவருப்புகளை எல்லாம், ஆகாப் யேசபேலுடைய அந்த வம்சத்தை, அந்த குடும்பத்தின் அருவருப்புகளை வேரோடு பிடுங்கிறதுக்கு, அவைகளை அழிக்கும்படிக்கு அவன் போகிறான். அப்போ தான் போகிற வழியில் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து, நீ நல்லா சுகமாக இருக்கேன்னு சொல்லி விசாரித்து, உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தோடு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சம்பாஷணைக்கு பிறகு அவர் சொல்கிறார் 16வது வசனத்தில், பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், எனக்காக, நான் கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார் அப்படின்னு சொல்லி ரதத்தில் கூப்பிட்டுட்டு போய் பாகால் கோவிலுக்குள்ளே போய் பண்ணுறாரு பாருங்க, பயங்கரமான சுத்திகரிப்பு. அப்போ யோனதாப், அந்த ரேகாபின் குமாரனாகி யோனதாபை அந்த ரதத்தில் ஏற்றி, எப்படி ஏற்றுறதுக்கு முன்னாலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார் அப்படின்னு சொல்லி அழைத்துட்டு போகிறார். போய் என்ன சொல்லாங்க தெரியுமா, நான் அப்படி நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு வீரவசனம் பேசிகிட்டு இருக்கல, எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பாருன்னு சொல்லி அருவருப்புகளை எல்லாம் தொலைச்சிக்கிட்டுறாரு. அப்போ கர்த்தருடைய சபைக்கு முதல்ல இந்த கிறிஸ்துவின் சாயல்ல இப்போ 2 பகுதியாக ஆவியானவர் சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாக்கியத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அதில் முதல் பகுதி என்ன, பக்தி வைராக்கியம். அப்போ கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் எவ்விதமாக ஜீவித்தார், ஏன்னா தாவீது தன்னுடைய அனுபவத்தை போலவே சொல்றாரு. ஆனால் அதனுடைய தீர்க்கதரிசன பொருள் யாரை பற்றினது, அது யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய தீர்க்கதரிசன வாக்கியமாய் தாவீதினுடைய வாயின் வார்த்தையில் காணப்பட்டது என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தது. அதனால சீசர்கள் நினைவு கூர்ந்தாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் இந்த பூமியில் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியத்தோடு செயல்பட்டாரு. எனக்கு அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உண்டா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் இன்னைக்கு நம்முடைய சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குமே ஆனால், வாலிப தம்பிமார் தங்கச்சிமார்களுக்குள்ள இருக்குமே ஆனால், நிச்சயமா சொல்றேன், அவங்களுக்குள்ள அருவருப்புகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டிருக்கும். அருவருப்புகளை உள்ள வர்றதுக்கு நீங்க இடமே கொடுக்க மாட்டீங்க. மாய்மால உள்ள வர்றதுக்கு இடமே கொடுக்க மாட்டீங்க. ஒரு தம்பி இன்னொரு தம்பியை பார்த்தாராம். எப்படின்னா, நல்ல நம்ம சபையிலும் கீபோர்டு வாசிக்கிற தம்பிமார் இருக்காங்க, கிட்டார் பேட்லாம் வாசிக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. பேட் வாசிக்கிற ஒரு தம்பி பேட் வாசித்தார்னா அவ்வளோ சூப்பராக ஆண்டோடைய நாம மகிமைக்காக பேட் வாசிப்பார். ஆனால் பேட் வாசித்தோன்னே பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டிருக்கார் இந்த தம்பி. பரவாயில்லையே, நம்ம சபையில் ஒரு தம்பி நல்லா பேட் வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, செல்ஃபோனில் பின்பக்கமாக ஏதோ ஒரு இதில் சூழ்நிலையில் பின்பக்க கவர் ஏதோ கீழே விழுந்துட்டு போல, கவருக்கு பின்னால் பார்த்தா கஞ்சா தாள் இருக்குது, உள்ளே மறைச்சி வச்சிருக்கிறார். கஞ்சா தாள், கஞ்சா பொட்டன பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே இருக்குது. என்னன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா இவர் வெளியில் தான் எப்படின்னா பேடு வாசிக்கல, பெரிய மன்னனாக இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்தோ பரிதாபம், ரகசியமாக கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. அல்ல சாதா நெய்ய நேரங்களில் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். நீ நல்லா இங்கேயும் நினச்சி, இங்கேயும் ஒரு வேஷத்தை போட்டுரு, வெளியில் அங்கே வரும்போது வேற ஒரு வேஷம் போட்டுரு, வெளியரங்கத்தில் ஒரு விதமாக நடந்துக்க, நீ உள்ள அந்த ரங்கத்தில் வேறு விதமாக நடந்துக்கன்னு சொல்லி அநேகரை திசை திருப்ப பார்க்குறான். அதனால தான் உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட பக்தி வைராக்கியம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் இந்த இரவெளியில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 2வது கிறிஸ்துவானவிடத்தில் காணப்பட்ட 2வது காரியம் என்ன, அதையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 69:9 வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க, அல்லது முழுமையாக கூட வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 69:9 வசனத்தை மறுபடியும் நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். இது முதல் பகுதி, வாசிக்கலாம்.
உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போ என்னை பட்சித்தது என்மேல் விழுந்தது. இது சங்கீதக்காரன் தாவீது தன்னை குறித்து சொல்வது போல ஒரு பாவனையாக இருந்தாலும் அது அவரை குறித்து சொல்லப்பட்டதல்ல. இது கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன தீர்க்கமான வாக்கியங்கள். அதான் முதல் பகுதியில் இந்த வாக்கியம் கிறிஸ்துவானுடைய ஜீவியத்தில் எவ்விதமாக நிறைவேறினது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆண்டு உதவி செய்தார். ரெண்டாவது இந்த பகுதி எங்கே நிறைவேறுது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ரோமர் 15வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ரோமர் 15:3 ஆவியானவர் பவுலுக்கு இவ்விதமாக ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். எவ்விதமாக யோவானுக்கு அல்லது சீசர்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரோ அதே போல் இங்கு பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கி ரோமர் 15:3ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அப்போ கிறிஸ்து எப்படி நடந்தார்? இப்போ அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி அடிச்சுவடு என்ன, அப்படி சாயல் என்ன. அதனால தான் அவருடைய ஜீவியத்தை ஒரே வசனத்தில் உள்ளடக்கிட்டார். தாவீதுக்கு பாருங்க வெளிப்பாடை பார்த்தீங்களா, ஒரே வசனத்துக்குள்ள அவருடைய 2 விதமான அந்த வாழ்க்கையை அப்படியே ஒட்டுமொத்தமாக காமிச்சு கொடுத்துட்டார். நான் தான் சொல்லுவேன், ஒட்டுமொத்தமாக தான் காமிச்சு கொடுத்தார். அதான் முதல் பகுதி நம்முடைய சொந்த ஜீவியத்தை குறித்து, இந்த சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் நம்மளை பற்றி பிடிக்கணும். இதான் பிதாவின் வீடு. இப்போ தேவன் எங்கே வாசம் பண்ணுறாரு? ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய வசனங்களை கை கொள்வான், நாங்கள் நினைச்சுவோம் அவனிடத்தில் வந்து நினைச்சுவோம் வாசம் பண்ணுவோம். இயேசு சொன்னால் நானும் பிதாவும் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய வாசஸ்தலம் எதுன்னு கேட்டால், பிதாவின் வீடு புதிய ஏற்பாடு சத்தியத்தின் அடிப்படையில் எதுன்னு கேட்டால் இந்த சரீரமாகிய சபை. இப்போ தேவன் வாசம் பண்ணுகிறா. அப்போ முதல்ல சொந்த ஜீவியத்தை குறித்து, ரெண்டாவது பிறருடைய ஜீவியத்தை குறித்து கரிசனை அக்கறை. கிறிஸ்தவ ஜீவியத்தில் என்ன நினைக்கிங்க? 2 பகுதி தான். ஒன்று நம்ம ஆயத்தப்படணும், இன்னொன்று மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். அவ்வளோதான், வேறு எங்கேயும் போக வேண்டாம். 3, 4, 5, 6 போக வேண்டாம். 2 பாயிண்ட் தான். ஆயத்தப்படுத்து. அதைத்தான் இந்த செய்தியின் வாயில ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் கிறிஸ்துவனுடைய சாயலை கவனிங்க. அவர் தேவகுமாரனா இருக்கிறார். தேவகுமாரனா அது தேவ தன்மையை குறிக்கும். அந்த தன்மையை விட்டே கொடுக்க மாட்டார். அந்த தேவ தன்மை அப்படின்னா அவருக்காக, தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அது சாயல். அது தேவனை பிரத்யேகமாக நமக்கு காமிச்சு கொடுக்கும். அப்போ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டணும், தேவனுடைய வீட்டுக்காக வைராக்கியம் பாராட்டணும். ரெண்டாவது அவர் மனுஷகுமாரனை வெளிப்பட்டார், தன்னையே மனுஷனுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு கூட பாடின பாடல்ல, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கே கொடுத்துடுவோம் சொல்லி பாடினோமே. இயேசுவும் தமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரு, உயிரையும் கூட நமக்கு தந்தாரு. இதற்கு பதில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. நம்மளையே அர்ப்பணிக்கணும். அதனால தான் இயேசுவானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. சங்கீதம் 69:9 2 விதமான தோற்றத்தை நமக்கு காட்டி கொடுக்கு, 2 விதமான விசேஷித்த பகுதிகளை கிறிஸ்துவானவரிடத்திலிருந்து காட்டி கொடுக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சரீரமாகிய சொந்த ஜீவியத்துக்காக பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துவது, சொந்த ஜீவியத்துக்கான சுத்திகரிப்புக்காக வாஞ்சையும் தவணமாக இருக்கிற மேன்மையான பகுதி. அதுதான் முதல் பகுதி. அதனால தான் பைபிளை மாற்றிடக்கூடாது. கர்த்தர் எதை முதல்ல சொன்னாரோ அதான் முதல்ல, எதை 2வது வைக்கிறாரோ அதான் 2வது. எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் வந்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும் சொன்னால் நீங்கள் மாற்றக்கூடாது. முதலாவது அப்போஸ்தலர்களையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது மேய்ப்பர்களையும், பின்பு போதகர்களையும் ஊழியங்களையும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வரங்கள் பாஷைகள்லாம் பின்னால் போயிடுது. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன, நம்ம சபை இது நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிவர்ஸில் அடிப்பாங்க. முதல்ல பாஷை முன்னால் வந்துடும், அப்புறம் வரங்கள் நாம் வரங்கள் உள்ள வரும். இல்லை, அப்போ ஆண்டவர் ஒழுங்கு வச்சிருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 69:9 முதல் பகுதி என்ன அப்படின்னா, இந்த சரீரமாகிய சபையை குறித்த பக்தி வைராக்கியம், இந்த பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களை என்னையும் பச்சித்தே தீரணும். 2வது என்ன தெரியுமா, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. அப்ப இயேசு எப்படி வாழ்ந்தான்னு கேட்டீங்கன்னா, அவர் 2 காரியத்தை குறித்து ரொம்ப கவனமா இருந்தார். ஒன்று என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பகுதி, இன்னொன்று மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிற பகுதி. இப்போ அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த செய்திக்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது தேவனை நேசித்தலும் மனுஷனை நேசித்தலும் சொல்லலாம், அல்லது தேவனிடத்தில் அன்பு கூறுதலும் பிறரிடத்தில் அன்பு கூறுதலும் அப்படிங்கிற ஒரு செய்தி தலைப்பு கூட கொடுக்கலாம். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதானே.
ஆண்டவரே சொல்லிட்டார். இவ்விரண்டு கற்பனைகளில் தான், இவ்விரண்டு காரியங்களில் தான் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசன வாக்கியங்கள் முழுவதும் அடங்கி இருக்குன்னு சொல்லி இயேசுவானவர் சொன்னார். ஏன்னா வாசிக்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 35 40 வசனம் வரைக்கும் வாசி பாருங்க. அவர்கள் நியாயசாஸ்திரியில் ஒருவன் இயேசுவிடத்தில் அவரை சோதிக்கும்படி அவர் கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானதுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளும் அழகாக சொல்றார் மத்தேயு 22:40. இவ்விரண்டு கற்பனைகளும் எப்படி எதெல்லாம் உள்ளடக்குதான்? நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிட்டுன்னு சொல்லிட்டார். அதை தான் சங்கீதம் 69:9 பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவின் சாயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவானவரை நம்ம எவ்விதமாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல தேவனுக்காக தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பகுதி. கிறிஸ்துவானவர் அந்த வைராக்கியத்தை காமிக்கிறார் பார்த்தீங்களா? அந்த யோவான் 2 காமிக்கிறார் பார்த்தீங்களா? 2:17 நம்ம பார்க்குறோமே. அந்த 14, 15, 16 சவுக்கியம் உண்டு பண்ணுறார். யாருக்காக நினைக்கிங்க? தேவனுக்காக. அவர் மேலே வச்ச அன்பு தேவனை நேசிக்கிறதுக்கு அடையாளம். நீங்கள் நல்ல சவுக்கியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும், பிதாவுக்காக இவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறாரா? ஆமாம். பென்னகாஸ் எதுக்காக ஈட்டி எடுத்தான்? யாருக்காக? அவனுக்காகவா? மோசைக்காகவா? யோசுவாவுக்காகவா? கிடையவே கிடையாது. என் நிமித்தம் அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். பக்தி வைராக்கியம் எல்லாமே தேவனுக்காக. நம்முடைய ஜீவி எல்லாமே என்ன நினைக்கிங்க? ஒன்று தேவனுக்காக மேலே, இன்னொன்று மனுஷருக்காக. பேலன்ஸ்டாக போகணும். ஒரு கூட்டம் இருக்கு, தேவன் 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 தேவனே போயிடுவாங்க, ஒரு சுவிசேஷம் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி நிறைய சபைகளுக்கு நான் காமிச்சு கொடுக்க முடியும். அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஜீவியத்தை முக்கியப்படுத்தணும், ஆண்டவருடைய சாயல் அப்படியே ஆண்டவரை நேசிக்கணும். நல்லது தான், அதான் ஃபஸ்ட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. செகண்டரி என்ன? அதான் பிரைமரி. செகண்டரி என்ன? மனுஷருக்காக அவர் ஜீவனையே கொடுத்தாரு, அந்த சாயலை விட்டுருவாங்க. அதை ரெண்டுமே நீங்கள் கவனிக்கணும். அதனால தான் இந்த ரெண்டையுமே தாவீதுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. அப்போ கிறிஸ்துவானவர் எவ்விதமாக நடந்தார்? தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினா. எலியாவும் சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். யெகூவும் சொல்றாரு, யோனதாப்ட சொல்றாரு, பார், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை வந்து வா. சொந்த காரியங்களுக்காக இல்லை, எனக்கு ஏதோ மனுஷனுக்காக இல்லை, தேவனுக்காக, இந்த வீட்டுக்காக, இந்த பிதாவின் வீட்டுக்காக. அப்போ தேவனுக்காக கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அதான் கிறிஸ்துவானுடைய சாயல்ல முதல் பகுதியாக நீங்களும் நானும் பார்க்கிறோம். ரெண்டாவது பகுதி என்னன்னா, கிறிஸ்து தனக்கே பிரியமா நடக்காம எப்படி நடந்தாரா? உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே. எங்க எழுதியிருக்கு? ரோமர் 15:3 எழுதியிருக்கா? அது பழைய ஏற்பாட்டில் எங்க எழுதியிருக்கு? சங்கீதம் 69:9 வசனத்தினுடைய பின்பகுதியில் எழுதியிருக்கு. அப்போ அதுவும் யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியமாக இருக்கு? கிறிஸ்துவ குறித்து தான், குமாரனை குறித்த வெளிப்பாடு. அவ கடைசி செய்தியாக குமாரனை குறித்த வெளிப்பாடில் 2 விசேஷித்த காரியங்களை பார்க்குறோம். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூறுவது. தேவனுக்காக நான் இப்போ என்ன சுத்திகரிக்கிறேன்னா எதுக்காக? அவர் பரிசுத்தம் உள்ளவராக, அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறோம், அவரை பார்க்க. அப்போ இயேசு இவ்வளோ வைராக்கியத்தை காமிக்கிறார், அசுத்தத்தில் அகற்றார்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பிதாவின் வீடு அதை வேற நிலைமையில் இருக்க வேண்டியது இருக்குது, ஆனால் இப்போ வேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறா. அப்போ இந்த பிதாவின் வீட்டுக்காக நான் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறேனா? அதான் ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, பவுல் அங்கே காமிச்சு கொடுக்குறாரு. ரோமர் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு, பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் சொல்லிட்டு தான் சொல்றாரு. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடின்னு போடல, எழுதியிருக்கிறபடியே நடந்தா. ஜனத்துக்காக நிந்தைகள் அனுபவிக்க ஒப்பு கொடுத்தா. அந்த கர்த்தருடைய சபைக்கு கடைசியாக வருகிற வார்த்தை இதுதான். நம்மளை ஆயத்தப்படுத்துறதோடு மட்டும் இல்லை,
இந்த பிதாவின் வீட்டு சொந்த ஜீவியத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறது மாத்திரம் இல்லை, மற்றவங்களை ஆதாயப்படுத்தணும். நேற்று இதெல்லாம் கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம். நிறைய புறஜாதிகளை நீங்கள் ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறீங்க, உண்மையிலே பெரிய சந்தோஷம். ஆனால் இன்னும் எல்லாரும் செயல்படணும். எல்லாரும் இருக்க இடத்துல நீங்கள் நிந்தைகளை சுமக்கணும். நீங்கள் நிந்தைகளை சுமக்கல அப்படின்னா அவருடைய அடிச்சுவடில் வரலன்னு அர்த்தம். குமாரனுடைய சாயலை ஒரு பகுதியில் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். அதில் நான் கரெக்டாக தான் சொல்லி தெளிவாகவே சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டு பகுதி இருக்குது. இந்த கிருபை சத்தியம் சொன்னது போல தான் இங்கே 2 பகுதி இருக்குது. என் மகனே கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. அப்போ ஒரு பகுதி கர்த்தர் இருக்குது, இன்னொரு பக்கம் மனுஷன் பகுதி இருக்குது. 2 பகுதியை கர்த்தர் காமிக்கிறாரு. 2 காரியங்கள் உண்டு நம்முடைய ஜீவியத்தில். அப்போ இயேசுவோடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. தேவனுடைய பகுதியில் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டே இருக்கிறாரு. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா தம்மையே தாரை வார்க்கிறார், தம்முடைய ஜீவனையே கொடுக்கிறார். அதனால தான் அவரை நிந்திக்காங்க. அவருடைய நிந்தியை குறித்து வேதத்தில் வாசு பாருங்க. நீங்களும் நானும் இதைத்தான் பின்பற்றணும்னு சொல்லி எபிரேயர் 13:13 சொல்லுது. நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவும் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 13வது அதிகாரம் 13வது வசனம். அப்போ நீங்களும் நானும் எதை சுமந்துட்டு தான் பாளையத்துக்கு புறம்போ தான் நீங்கள் நானும் போகணும். நம்ம சொகுசான வாழ்க்கை வாழ முடியாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. பிறருடைய பிரோஜனத்தை தேடுங்க. கர்த்தருக்காக ஏதாவது ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணுமே. என்னையே சுத்திகரிச்சு சாதானுடைய ஒரு தந்திரமும் இருக்கு. என்ன தெரியுமா? நீ பெர்ஃபெக்டா நீ யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிடுவான். நான் சொல்ல கடைசி வரைக்கும் நான் பெர்ஃபெக்ட் கிடையாது தான். நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆனால் தான் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவீங்க. அப்படின்னா பவுல் இந்த ஸ்டைலில் இருந்தாருன்னா அவர் ஒருத்தர் கூட சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. பிலிப்பியரில் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் அடைந்தாயிட்டு முற்றும் தெரினவன் ஆனேன் என்று எண்ணாதபடிக்கு. அப்போ அடைஞ்சாச்சு, முட்டும் தேறிட்டேன். முட்டும் தேறினவங்க தான் அங்கே அறிவிக்க முடியுமா? அவங்க தொடர்ந்து ஆசையாக போகிறாங்க. அப்போ கர்த்தனை ரட்சித்து விட்டா. அதனால கண்கள் திறக்கப்பட்டதான் தாமதம். சவுல் என்ன செஞ்சிட்டாரு? தான் பவுலாகிய சவுல் தேவாலயத்தில் தாமதமின்றி கண்கள் திறக்கப்பட்டதான் தாமதம். போஜனம் சாப்பிட்டு பலப்பட்டார், அவ்வளோதான். தாமதமின்றி தேவனுடைய குமாரன் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அழகாக அங்கே அறிவிச்சிட்டார். தேவாலயங்கள் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை நான் இன்னும் பலப்பட வேண்டியது அதெல்லாம் பேர் நிறைய தந்திரமான இதெல்லாம் கொண்டு வந்துடுவான். இது கூட வஞ்சிக்கிற ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் நம்ம சரியாக இருக்கணும். நல்லா அமைச்சிக்கங்க. முதல்ல பக்தி வரைக்கும் தான் என்னை பச்சிக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஈட்டிங் அப்ப என்னை விழுங்கிடணும். பக்தி வைராக்கி என்னை அப்படி விழுங்கிடணும். அது என்னை ஆட்கொள்ளணும். சுத்திகரிப்பில் நான் அவ்வளோ வைராக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும். 2வது மற்றவங்களுக்காக என்னை அப்படியே ஒப்பு கொடுக்கணும். பவுல் அதான் சொல்லிட்டாரு. ஒரு பக்கத்தில் எவ்வளோ வைராக்கியம் பேசினாலும், பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தினாலும், பரிசுத்தமாக இப்படி நடக்கணும் அப்படி ஜீவிக்கணும்னு சொல்லி சுத்திகரிப்புக்கான அனைத்து ஆலோசனைகளை சொன்னாலும், இன்னொரு விதத்தில் சொல்கிறாரு, கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும், யூதனை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு யூதனை போலவும், அடிமைக்கு அடிமை, சுயாதீனுக்கு சுயாதீன, எல்லாருக்கும் எல்லாமானே. அதனால தான் நான் மாம்சம் புசிப்பது என் சகோதரனுக்கு இடல் உண்டாக்கினால் நான் என்றைக்கும் மாம்சம் புசியாமல் இருப்பேன். மற்றவனை ஆதாயப்படுத்தணும். அவனுக்கு அவன் கிறிஸ்து மரித்தாரு. எங்க வந்துட்டாங்க பாருங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமா நடவாமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்கணும்னா ஒரு கூட்டத்தை கர்த்தருக்காக எழுப்பணுமே. அந்த பகுதியில் நாம் எவ்விதமாக இருக்கிறோம் அதான் அங்கே காமிச்சுக்கிட்டே வர்றாரு. அதனால தான் பாருங்க, மோசே நிந்தைக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் பெரும் கூட்டத்தை கர்த்தருக்காக நடத்த முடிஞ்சிச்சு. அதனால தான் பைபிள் அவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம் 11:26 சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினா. அது என்னங்க நிந்தை? அவனை கல்லெறிஞ்சு கொள்ள வருவாங்க, மோசே ஏசுவாங்க. அவர் பார்த்துட்டாரு, எகிப்தா வனாந்தரமா, எகிப்தில் இருந்தால் ஒரு பெரும் கூட்டத்தை அவர் இழந்துருவார், நடத்த முடியாது. ஒரு பெரும் கூட்டத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாது. மலை மேலே ஏறி அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அங்கேருந்து விசேஷித்த வார்த்தைகளை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது. ஜனங்களை உயிரூட்டத்துக்குள்ளே நடத்த முடியாது. ஜனங்களை கர்த்தருக்காக பிரகாசிக்க வைக்க முடியாது. எகிப்தில் உட்கார்ந்துட வேண்டியதுதான். அதனால தான் எகிப்தா வண்ணாந்தரம் பார்க்கும்போது இந்த ஜனத்துக்காக நிந்தி அனுபவிக்க நான் ஆயத்தம் சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ என்ன காரணம்? அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, உம்மை நிந்திக்கிறவருடைய, யாரை நிந்திக்கிறவர்கள்? அது என்ன உம்மை நிந்திக்கிறவர்னு சொல்லி தாவீது சொல்றாரு 69:9.
உண்மை நிந்திக்கிறவர்கள்லாம் யாரு? உண்மைன்னு சொல்லப்படுறது யாரை சொல்றாங்க? தேவன். தேவனை நிந்திக்கிறவங்க யாருன்னு நினைக்கிங்க? சபையா? புறஜாதிகள், ஆண்டவர் அறியாதவங்க அவங்க நிந்திச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நிந்தைகள் எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவானவர் எப்படி நடந்தார் பாருங்க. உலகத்தவருடைய பாவங்கள் எல்லாம் தம்மேல் எடுத்துக்கொண்டு அந்த பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்போ சில பரிசுத்தவனுடைய வாழ்க்கையை பாருங்க. நெகேமியாவை பாருங்க, எரேமியாவை பாருங்க, தானியேலை பாருங்க. ஜனம் செஞ்ச தப்பெல்லாம் தான் செஞ்ச மாதிரி, நாங்கள் பாவம் செஞ்சோம், நாங்கள் துரோகம் பண்ணினோம், நாங்கள் மீறினோம், இதெல்லாம் சொல்லி அப்போ அந்த அந்த நிந்தைகள் என்ன ஒரு அவமானம் சரி தன் மேலே போட்டுக்கிட்டு பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஜனத்தை ஆதாயப்படுத்தணுங்க. அதனால அந்த இன்னைக்கு பாடலில் உள்ள காரியங்கள் எல்லாமே அதுதான். நான் என்ன தலைப்புன்னு பாஸ்டர்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனால் அந்த வரிகள் எல்லாமே நமக்கு உண்மையிலே உணர்வூட்டக்கூடியதாக தான் இருந்துச்சு. நம்ம இயேசுக்காக வாழணுமே, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஊழியம் செய்வது பாக்கியமேன்னு பாடுறோமே, செய்கிறோமா? நிந்தனை வருமா? கண்டிப்பாக வரும். கிறிஸ்துவானவர் நிந்தை வழியாக தான் போய், அதான் பைபிளில் போட்டிருக்கு, அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு கொள்ளை பொருளாக பங்காக கொடுப்பேன் பைபிளில் இருக்கு. ஏசாயா 53. யோசிச்சு பாருங்க, நம்ம நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. அப்ப பிதாவை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் கிறிஸ்து மேல விழுந்தது. கிறிஸ்துவானவர் அவ்வளவு நிந்தையும் பட்டா. அதனால சீசல்கிட்ட பேசும்போது மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களால வேதபாரகரால அவர் என்ன செய்யப்பட வேண்டியது இருக்கு? துப்பப்பட வேண்டியது இருக்கு, வாரினால் அடிக்கப்பட போகிறார், நிந்திக்கப்பட போகிறான்னு சொல்றாரு. அதே வழியில தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் நடக்கிறார். எப்படி நடக்கிறான்னு கவனிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, நாங்கள் பாடுகள் வழியா நிந்தைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெருங்கூட்டத்தை எழுப்புவதற்காக. நிந்தைகள் எல்லாம் என் மேல விழட்டும், நிந்தைகள் மேல விழணுங்க. அதனாலதான் மோசைக்கு நல்ல தெளிவு கிடைச்சிருச்சு. யாராவது நிந்தையை விரும்புவாங்களா? எங்களை ரொம்ப அவமானம் பேசுறாங்க, பேசட்டும், அப்பதான் உங்க மூலமா ஒரு கூட்டத்தை எழுப்புவார் தேவன். சும்மா ஊழியங்கிறது சாதனை நினைக்கிங்களா? பயங்கரம் பேசுவாங்க, இல்லாத பொல்லாத பேசுவாங்க. நான் கத்திரிக்கா ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், ஆரம்ப நாட்களில் சொல்றேன், மேரேஜே ஆகலை, நான் மேரேஜ் ஆகிட்டு எங்கேயோ இடத்துல குடும்பம் நடத்துகிறான்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் சொன்னார், டோன்ட் கோ டு ஜஸ்டிஃபை யோர் செல்ஃப் அப்படின்னு சொன்னார். டோன்ட் கோ எனிவேர் இன் ஆர்டர் டு ஜஸ்டிஃபை யோர் செல்ஃப். அவ்வளவு இதா பழிச்சொல், அவமானமா, எவ்வளவோ வார்த்தைகள். யாரை சொல்றாங்கன்னு எனக்கே தெரியல, அப்படிலாம் இருந்துச்சு. அப்படி நிந்தை வழியாதான் நீ போகணும். யோசேப்பு மேல அபாண்டமான குற்றம் வந்தாதான் பல தேசத்தாருக கர்த்தருக்காக எழுப்ப முடியும். பல தேசத்தார் இவனை கண்டு ஆச்சரியப்பட முடியும். பல தேசத்தாருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற முடியும். அதனால எரேமியாவுடைய ஆரம்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, உமது நிமித்தமா நிந்தையை சகிக்கிறேன், நிந்த ஏன்னா அவன் சொந்த ஜனம் ஆனதூத்து ஊரார், பென்யமின் கோத்திரத்தார் ஆகிய ஆனதூத்து ஊரார் அவனை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. எரேமியா 15:15 வாசித்தீங்கன்னா, எரேமியா 15வது அதிகாரம் 15வது வசனமும், எரேமியா 20வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் கவனிச்சு பாருங்க. உம்மது நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன், உம்மது நிமித்தம், உம்முடைய நிமித்தம் அப்படின்னு சொல்றாரு. 15:15 உம்முடைய நிமித்தம் நான் நிந்தையை சகிக்கிறேன். நாள்தோறும் எனக்கு நிந்தை வருது. ஆனா பார்த்தா அவரை கொண்டு ஆண்டவர் பெருங்கூட்டத்தை எழுப்புறார் பாருங்க. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யறா. இவர் தான் தீர்க்கதரிசி அப்படின்னு எல்லாரும் அறிந்து கொள்ள முடிய கர்த்தர் செய்தா. இவர் சொன்னது போலவே நடக்கிறது. கர்த்தர் இவரை பயன்படுத்தினா. ஆனா இந்த பாதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிந்தை தான். கர்த்தர் நிமித்தமா. ஏன்னா அவரை நிந்திக்கிற நிந்தைகளை நீங்க பெறணும், நீங்கள் நானும் பெறணும். அதான் ஊழியம். கர்த்தருடைய சபை கட்டாயம் ஊழியம் செய்யணும். நான் கடந்த முறை உங்கள்கிட்ட பேசும்போது, சரீரமாகிய சபையில் ஒவ்வொரு ஆயமாக இருக்கிறோம், நமக்குள்ள ஒவ்வொரு பொறுப்பு உண்டு அப்படின்னு உங்களோடு பேச ஆண்டவர் உதவி செய்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிந்திகளுடைய நிந்தைகள் நம்ம மேல வந்து விழுகிறதா? இயேசு அப்படியே ஜீவித்தா. அதனால நாமும் அப்படி ஜீவிக்கணும்னு சொல்லி தான் பவுல் மூலமா ஆவியானவர் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதுறாரு, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திகளுடைய நிந்தைகள் என்மேல் விழும்படி என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தாராம். அப்ப அவரை குறித்து எழுதப்பட்டவைகள் என்ன? பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. இரண்டாவது, அவரை நிந்திக்கிற, தேவனை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் அவர் மேல் விழும்படி தான் அப்படியே நடந்தா. விழணும், அவர் மேல விழுந்தது. எதுக்காக? பலவினர்களை தாங்கணும். அவரை நிந்திக்கிற அந்த புறஜாதியர்களை கர்த்தருக்காக எழுப்பி விடணும். அந்த நிந்தைகளையும் நான் சகிக்க ஆயத்தம். மோசே மட்டும் அந்த நிந்தையை அவன் எடுக்க தவறியிருப்பான் அப்படின்னு சொன்னா அவன் விட்டுட்டு ஓடி இருப்பான், அவ்வளவுதான். இந்த ஜனங்க கேடு கெட்டோ போயிருந்திருக்கும். ஆனால் அப்படி விடலை.
நிந்தை சகிக்க ஆயத்தமானார். ஒரு பெரும் கூட்டத்துக்கு கர்த்தர் அவனை ஒரு தலைவனாய் இரட்சகனாய் கர்த்தர் பயன்படுத்த சித்தம் கொண்டா. நாமும் கூட தெய்வ சமூகத்தில் இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி இந்த நாளிலே கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி குமாரனுடைய சாயலில் இன்றைக்கும் கர்த்தர், இவ்வேளையிலும் கர்த்தர் 2 விசேஷித்த பகுதிகளை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார், காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, ஒன்று தேவனுக்காக, இன்னொன்று மனுஷர் ஆதாயப்படுத்த வேண்டுமே. தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தணும், முழு மனதோடு அன்பு செலுத்தணும். அது பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தில் பிதாவிடத்தில் அவ்வளோ ஒரு அன்பு இருந்ததுனால தான் அந்த அன்பை வெளிப்படுத்தும் முகாந்தரமாய் அந்த அன்பை அவர் காண்பிக்கிறார். அந்த அன்பு தான் அது வெளிப்பட்டது. தேவன் மேலே அவர் வைத்திருந்த அந்த அன்பு பிதாவின் வீடை மோசமாக்கிட்டாங்களேங்கிற அந்த ஆதங்கம் அவருக்குள்ளே வந்துச்சு. உண்மையாகவே தேவன் மேலே நமக்கு அன்பு இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க இடம் கொடுக்க மாட்டோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்த தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாகட்டும். எலியாவுக்குள்ள அது பக்தி வைராக்கியம் தேவனுக்காக இருந்ததுனால பாகால்ங்கிற அந்த அருவருப்புகள் எல்லாம் அகற்றார். எகுக்குள்ளே இருந்துச்சு, கர்த்தர் விரும்பாதவைகள் எல்லாம் அகற்றுகிறார். பாகால் தீர்க்கதரிசிகள் தேசத்தில் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. பாகால் தீர்க்கதரிசிகள் ஆகாப் நாட்களில் இருக்கிறத, இயேசபேல் மூலமாக இருக்கப்படுகிறது தேவன் ஒரு காலம் சம்மதிக்கவில்லை. கர்த்தருடைய இஸ்ரவேலின் சபைக்குள்ளே அசுத்தங்கள், வேசித்தனம் நடப்பதை கர்த்தர் பொறுத்துக் கொள்கிறதில்லை. அவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டுமே. அதுதானே பக்தி வைராக்கியம். நமக்குள்ள அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் காணப்படட்டும். 2வது நம்ம தியானித்தோம். 2வது பகுதி, உம்மை நிந்திகளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. நீ சொகுசான ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு ஓடிட வேண்டாம். அவமானம் பேசுவாங்க, நிறைய பாடுகளை கடந்து போக வேண்டியது இருக்கு, நிந்தைகளை கடந்து போக வேண்டியது இருக்கு. அந்த நிந்தைகளை சகித்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா அது அநேகரை நம்ம கிறிஸ்துவுக்காக எழுப்பிவிட முடியும். நாம் ஆயத்தப்பட, நம் மூலமாய் மற்றவர்கள் ஆயத்தப்பட நம்மை அர்ப்பணிப்போமா? அப்படி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தம் உள்ளங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இரவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இந்த 3 நாட்களும் குமாரனுடைய சாயலை குறித்த வெளிப்பாடுகளை எங்களோடு கூட பிரத்யட்சமாய் நீர் பேசினீர். ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் என்கிற காரியத்தின் அடிப்படையில், ஜீவ விருட்சத்தின் அடிப்படையில், வெண்மையும் சிவப்புமானவர், வெண்மையும் சிவப்பும் என்கிற கோணத்தின் அடிப்படையில், தண்ணீரும் இரத்தமும் தண்ணீரும் என்கிற கோணத்தின் அடிப்படையில், பக்தி வைராக்கியமும் நிந்தைகளும் என்கிற கோணத்தின் அடிப்படையில் எங்களோடு தொடர்ந்து நீர் பேசினீரே. குமாரனை குறித்த வெளிப்பாடான காரியங்களை ஒவ்வொரு செஷன்லையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தீங்க. குமாரன் எப்படியோ நாங்களும் அப்படியே வாழ்ந்திட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. குமாரனை எங்களுக்குள்ளே நாங்கள் பெற்றிருக்கிறோம். குமாரன் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் எங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த தேவனே, இன்றைக்கு நாங்கள் கேட்கிற அந்த வார்த்தையின்படியே தகப்பனே, பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்திட உதவி செய்யுங்கப்பா. வேதபாரகர் பரிசேயர் இந்த மாய்மாலத்தோடு இருக்கிற சமயத்தில், எளிய நாட்களை இஸ்ரவேல் ஜனங்கள் குந்தி குந்தி நடக்கிறாங்க. ஒரு பக்கம் கர்த்தர், ஒரு பக்கம் பாகால் சொல்லி மாய்மாலத்துக்குள்ள கிடக்கும்போது வேதபாரகரும் பரிசேயரும் ஒரு பக்கம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும், இன்னொரு பக்கம் தங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றணும் சொல்லி, ஒன்று மாம்சம் இன்னொன்று ஆவின்னு சொல்லி மாய்மாலத்துக்குள்ளேயே கிடந்தாங்களே. ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்திலிருந்து மன்னாவையும் பெறணும், வேசித்தனத்தையும் விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயும் உட்காந்து அப்படியே இருந்தாங்களே. அங்கெல்லாம் பக்தி வைராக்கியம் வெளிப்பட்டது. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இந்த பக்தி வைராக்கியம் வெளிப்படட்டும். ஆண்டவர், எங்களுக்குள்ள மாய்மாலம் வேண்டாம், உள்ள ஒன்று வெளியே ஒன்று அப்படிங்கிற இந்த மாயமான தோற்றம் எங்களுடைய ஜீவியத்தில் வேண்டாம். ஆண்டவரே,
அப்படி ஏதாவது மாய்மால வருது அப்படின்னா எங்களுடைய பிதாவின் வீட்டுக்காக நாங்கள் பக்தி வைராக்கியத்தோடு செயல்பட்டு சகல அருவருப்புகளையும் வேரோடு பிடுங்கிவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது அந்த அந்த சாயலை நாங்கள் உங்களிடத்துல பார்க்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சும்மா வெறுமனையா யோவான் 2 அதிகாரத்தில் காணாவூர் கல்யாண வீடு திருமண வீடோடு நின்று விடாம ஜெப வீடும் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் உண்டுன்னு சொல்லி பார்க்க, திருமண வீட்டோடையே நின்று விடாமல் ஜெப வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் பிரவேசிக்கணும். திருமண வீட்டில் குறைவுன்னு சொல்லி இதையே பார்த்து எழுத்தின்படியா ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி இந்த ஏக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஜெப வீட்டில் இவ்வளோ ஒரு குறைவு இருக்குதேங்கிற ஒரு ஆதங்கத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குங்க ஆண்டவரே. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து கவலைட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோன்னு சொன்னீங்களே, வெகு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, எப்போ நாங்கள் கடந்து போவோமோ தெரியாது. கடைசி வரைக்கும் இந்த பக்தி வைராக்கியத்தில் உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் தேவனுக்காக பிதாவின் வீட்டை குறித்து எங்களுக்குள்ள எப்பொழுதும் பக்தி வைராக்கியம் உண்டாயிருக்கட்டும். கத்த உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, நிந்திக்கிற நிந்தைகள் எங்களோடு பேசுனீங்களே, உண்மை நிந்திக்கிறாங்கப்பா. இன்னைக்கு உண்மை நிந்திக்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அந்த நிந்தைகள் எங்கள் மேலே விழட்டும். கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அப்படியே அந்த நிந்தைகள் எங்கள் மேலே விழட்டும். இப்படியாவது அவங்களை ஆதாயமாக்கணும் ஆண்டவரே. பலவீனருக்கு நாங்கள் பலவீன போல அப்படியே நாங்கள் அவங்க பலவீனத்தை தாங்கி விட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேகரை கிறிஸ்துவனை நடத்துறதுக்கு என்ன நிந்த வந்தாலும் சகித்து கர்த்தருக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த இந்த கிறிஸ்துவின் சாயலுக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து வாழ்ந்தது போல் நாங்கள் வாழ எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். இந்த திருச்சபைக்கு பொறுப்பாக இருக்கிற ஆண்டவரே டேவிட் பர்னபாஸ் பாஸ்டர் ஐயாவுக்காக ஆண்டவரே, அவங்களோடு இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிற எல்டர்ஸுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் சபையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையில் நீங்கள் எழுப்பி கொடுத்த வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. இன்னுமாய் கிளை சபைகளில் ஆண்டவர் அருமையான ஊழியத்தை செய்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய சரீரமாகிய சபையை நீர் உம்முடைய வருகை மட்டும் கட்டி எழுப்பி உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.